வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்வனியா ப்ளஸ் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 13/6/2024 கார்வனியா ப்ளஸ்னுடைய 526வது குழுக்கள் ஒரு செம்ம வின்னிங். நம்ம ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி 2 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு அடித்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 524 இல்லை 8 இதுக்குள்ளே தான் வரும்னு எதிர்பார்த்தோம். நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் வந்து 542. செம்ம ஒரு வின்னிங். நமக்கு அதை தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அடிக்காங்க. மேபி 24க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கொடுத்தோம். இங்கே எது மாற்றி கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம இங்கே கொடுத்தது என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 524 அப்படின்னு தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். 524 அடித்த நம்பர் என்ன, 542. இது தான் நம்ம கொடுத்தோம். அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா? அதனால தான் போர்டில் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது, 2ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் வந்திருக்கு. சரிங்களா? மாற்றி வரவே இல்லை. நம்ம வந்து 524க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்த நம்பரே நமக்கு கிடச்சது. ஒரு செம்ம வின்னிங் தான். நம்ம தான் அதனால தான் இங்கேயும் நம்ம தான் கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், 4ஆம் நம்பர் வந்திருக்கா, 8ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் ஆல் போர்ட்லேயே நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்துருந்துச்சு. சரிங்களா? இதை ஒட்டி தான் நம்ம ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடுனாங்க. அதே மாதிரி இதுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். நமக்கு 5ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு சம வின்னிங்கு. 5ஆம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் இங்கேயே கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயே 5ஆம் நம்பர் திரும்ப கொண்டாந்து நமக்கு ஒரு நம்பர் வச்சு நமக்கு அருமையான ஒரு வின்னிங் அடித்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுலேருந்து நமக்கு பெண்டிங் நம்பர் என்னென்னு எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரில் எடுத்துருக்குறாங்க. 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரில் எடுத்துருக்காங்க. 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரான 9 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை எடுத்திருந்தாங்க. 2ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரான 8 நாளாக பெண்டிங் நம்பர், கம்மியாக தான் பெண்டிங் தான் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து ஸ்ரீசக்தி அதே மாதிரி அக்ஷயா மாதிரி நிறைய பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை. கம்மியான பெண்டிங் நம்பர், அதாவது வந்து 5ஆம் நம்பர் 4 நாளாக இருந்துச்சு, அதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து 4 நம்பர் 9 நாளாக இருந்துச்சு, அதை எடுத்திருக்காங்க. ரெண்டு நாளாக இருந்துச்சு வந்து உங்களுக்கு 8ஆம் நம்பர், அதை எடுத்திருக்காங்க. அதனால தான் 542 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருந்தது. ஏன்னா இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் இன்றைக்கி செம்ம மாசிவாக ஒரு வின்னிங்கு, சூப்பரான ஒரு வின்னிங். நம்ம எதிர்பார்த்த நம்பர் 5ஆம் நம்பர் தான் போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் வந்துச்சு. நம்ம போர்டில் நம்ம மாற்றி வரும்னா அதே தான் வந்துச்சு, மாற்றி வரல. அதனால தான் ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பரே அதான் கொடுத்தோம். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 2 4 அதான் கொடுத்துருக்கேன். 2 5 2 4 தான் கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அதைத்தான் நான் திரும்ப பதிவு பண்ணுறேன். சரிங்களா? செம ஒரு வின்னிங்கு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 14 இது எப்போயுமே வந்து மாற்றி ஆட்டிடுறாங்க. 14/4/2024 நிர்மல் கம்பெனியுடைய 384வது குழுக்கள். சரிங்களா? 384வது குழுக்கள். இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா டபுள்ஸ் கொடுத்தாங்க. ட்ரையல் நம்பர் என்னென்னா இன்றைக்கி 225ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. இதுதான் ட்ரையல் நம்பராக இருக்குது. அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன ஆடி இருந்தாங்க அது பார்க்கணும். மெயினாக நிர்மல் கம்பெனியில் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க, 205. சரிங்களா? போன வாரம் இதான் பேசிக்காக ஆடினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து 542. சரிங்களா? செம வின்னிங். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர் அழகாக ஒரு காம்பினேஷன் கிடச்சிருக்கு. அந்த 2 நம்பர் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு 80% நம்ம நேற்று என்ன சொன்னோமோ அதே தான் சொல்கிறேன். நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு 80% ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். அது பிசியில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிசியில் தான் வந்து விழுகிற மாதிரி தெரியுது. பட் அது என்ன நம்பருங்கிறது நம்ம போக போக கண்டிப்பாக சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கணக்கில் வர நம்பர் பக்காவாக வந்து உட்கார்ந்துருக்கு. அருமையான ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 225 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 205ங்கிறது ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 542. அதே மாதிரி ட்ரா நம்பர் 384 இல்லையா, 384. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது, நம்ம பார்த்துட்டு. அதே மாதிரி இங்கே நம்ம ட்ரையல் நம்பரில் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு. நேற்று கொடுத்தது வந்து நேத்தியோட ரிசல்ட்டு. ட்ரையல் நம்பர் 578, 330, 574, 526 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் நேற்று நான் சொன்னேன். இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் இன்றைக்கி வின்னிங் நம்பராக வரும். 80% உறுதியாக வரும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வந்துச்சு. சரிங்களா? 542. அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற நம்பர் வருமானம், இதில் இருக்க ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு. பட் வேறு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போகிற போகல கண்டிப்பாக சொல்லிடுறோம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அதை பேச வச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, 5ஆம் நம்பர் கொடுக்குறாங்கன்னு திரும்ப 5ஆம் நம்பர் கொடுப்பாங்க. அதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் திரும்ப வரும். 574. சரிங்களா? அதே மாதிரி 272. புரியுதுங்களா? நம்ம அதான் நேற்று சொன்னோம், அழுத்தி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நம்பரை வச்சு இறுக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால தான் போர்டு 2ஆம் நம்பர் கொடுக்குறோம், போர்டு 2ஆம் நம்பர் கொடுக்குறோன்னு அழுத்தி சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு 2ஆம் நம்பர் கொடுத்தாங்கோ. 4-4-2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சொன்னோம் இல்லையா, நம்ம 4-4-2 தான் ஆடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆடி வச்சுட்டு போயிட்டாங்க. செம வின்னிங் தான்.
அதே மாதிரி இந்த ட்ராவில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலாம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வரணும். என்னங்க 3ஆம் நம்பர் திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு 344 அப்படின்னு வருது எனக்கு. புரியுதுங்களா? 44 344 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. 344 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 244 வந்துருச்சா? ஏன் இங்கே 244 தான் திரும்ப வரணுமா? அப்படியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். 244ன்னு வரலாம், இல்லை 344ன்னு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 344 + 244 அதை தான் நான் கொடுக்குறோம். ஏங்க ஏற்கனவே 344 இருக்கான் அப்படின்னா இருக்குது. இங்கே பாருங்கள் 344 வந்துருச்சா? இந்த மாதிரி இருக்குது கணக்கில். அதனால தான் அது மாதிரி வருதான்னு பாருங்கன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி நம்பர் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 324 224 2 நம்பருமே நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இங்கே 2ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 224 திரும்ப இங்கே இருக்கு இல்லையா 442 அதே இங்கே 224ன்னு வச்சிடலாம். 242 342 இந்த 2 நம்பரை ஒட்டின மாதிரி கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து 334ன்னு கொடுத்துருக்காங்க. 334ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ 4ஆம் நம்பரை பேச வச்சு 4 நம்பர் 2 வாட்டி வச்சு 3ஆம் நம்பர் ஒரு வாட்டி வச்சு விட்டு போயிடுவாங்க. அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 334 அதே மாதிரி 334 சரிங்களா? அதே கணக்கில் 334 444 அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆடிடுவாங்க. அங்கே வந்து 334 இங்கே 344 அப்படி அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய அடிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்செல்லாம் நிறைய அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. அதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இங்கேயும் வந்து பாருங்கள் 488ன்னு வச்சுக்கிறாங்களா? 488 அந்த நம்பர் கணக்கு அங்கே பாருங்கள் இங்கே அடிச்சுக்காங்க பார்த்தீங்களா? அதே நம்பர் பேச வச்சு அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆடிடுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 442 அதே மாதிரி 442 342 344 அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் தான் நம்ம சொல்கிறோம். பி போர்டில் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 4க்கு 8 அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 7 4 8 7 4 8ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 7 4 8ங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் தோணுது. 7 4 8 எப்படின்னா 7 4 8 மேலே வருது பார்த்தீங்களா? 7 4 8 அந்த மாதிரி 7 4 8 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் பி போர்டில் வந்தால் வரணும் அப்படின்ட்டு காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 4 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நம்பர் அப்படின்னா 5ஆம் நம்பர். எதனால் 5ஆம் நம்பர்னால் ட்ரையல் நம்பர்லேயே ஒரு 5ஆம் நம்பர் வச்சு இறுக்கி விட்டாங்க. அதே மாதிரி போன வாட்டி ரிசல்ட்டில் ஒரு 5ஆம் நம்பர் இறுக்கி விட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டில் ஒரு 5ஆம் நம்பர் இறுக்கி விட்டாங்க. சரிங்களா? அப்போ 3 5ஆம் நம்பர் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 380 இல்லைனா 25 இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க. ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். இப்போ நான் கொடுக்கணுங்கிறக்க எடுக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம கொடுக்குறோம். அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு. அதே மாதிரி சி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா சி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. சரிங்களா? 6ஆம் நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு வரணும். வந்தே தீரும், வராமல் போகாது. ஏன் 6ஆம் நம்பர் வரணும்? 6ஆம் நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர். கிட்டத்தட்ட 34 33 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அதை ஆடணும். ஏன்னா போன மாதம் 10ஆம் தேதி கொடுத்தது. இந்த மாதம் 10ஆம் தேதி தாண்டி 13ஆம் தேதி போயிட்டுருக்குது. சரிங்களா? 14ஆம் தேதி போயிட்டுருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு 34 36 ட்ரா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 36 ட்ராவுக்கு முன்னாடி வந்து நமக்கு கொடுத்தாங்க 6ஆம் நம்பர். இன்ன வரைக்கும் 6ஆம் நம்பர் நம்ம கண்ணிலே படலை, கண்ணிலே காட்டலை. சி போர்டில் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. பார்க்கலாம். நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் சான்ஸுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நான் கொடுக்குறேங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 6ஆம் நம்பர் ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சி போர்டில் 6ஆம் நம்பர் ஆடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே ஒரு மாதமாக கொடுக்காமல் வச்சுக்கிறாங்க 6ஆம் நம்பர். என்ன காரணம்னு தெரில. பட் பார்ப்போம். நாளைக்கு கொடுக்குறக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னங்க 0 பெண்டிங் நம்பரே இல்லை, எப்படிங்க 0 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்குமே வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் பெண்டிங் நம்பர் கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன் மேட்ச் ஆகுதுன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஏதாவது நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ரேரான நம்பர் 0 இருக்குது. சரிங்களா? அந்த 0வை எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்குலேயும் கொஞ்சம் 0 மேட்ச் ஆகிறதுனால தான் வருது அந்த மாதிரி.
கணக்கில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னால் 86 அப்படிங்கிற நம்பரை நான் எதிர்பார்க்கிறேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுங்க. எனக்கு முழுக்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது 86, 23 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.